पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதின விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்துக்கு மேலே 3வது பாதம் விபூதி பாதம். நேற்று வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 37 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 38வது சூத்திரம் பார்க்கணும். இந்த 38வது சூத்திரத்தில் ஒரு விருத்தியா அவதாரிக்கா சொல்ற ஒரு சின்ன ஒரு லைன். ததேவம் சம்யமஸ்ய சாட்சாத்கார ரூப ஆத்ம தர்ஷனாந்தம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஜீவன் முக்தர் ஒரு சமாதிஸ்தர் பார்த்தீங்கன்னா இந்த சப்தங்கள் எழுதுறார். ததேவம் சம்யமஸ்ய, இந்த விதமாக சம்யமத்தினுடைய சம்யமம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வரைக்கும் நம்ம சம்யமம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்யமத்தினுடைய சாட்சாத்கார ரூப, சாட்சாத்கார ரூபம்னு என்ன அர்த்தம்? நம்ம நேரடியாக அனுபவிக்கிறது, ஆத்மானுபவம் நம்ம சொல்கிறோம், என்லைட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை, அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? ஆத்ம தர்ஷனன்னு பேர். இந்த வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, மாற்றிட்டோம் எல்லாத்தையும். இப்போ எங்கள் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, சம்யக் தரிசனம்ன்ற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சாத்காரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் சங்கரர் சம்யக் தர்சனம்னு போடுறாரோ அங்கெல்லாம் ஆத்ம சாட்சாத்காரம்னே தான் ட்ரெடிஷனலில் பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணுவாங்க. பார்த்தல் அப்படி சம்யக் தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் இங்கே ஆச்சரியர் சொல்றாரு பாருங்க. சாட்சாத்கார ரூப, சாட்சாத்கார வடிவான. சாட்சாத்காரம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ச அக்ஷ இது சாட்சாத். கண்களோடு நேரடியாக நம்ம எதை பார்க்குறோமோ அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்தேன்ஜி, நான் சாட்சாத்காரம் பண்ணஞ்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவை நேராக பார்க்கறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம்னு பேர். இந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக அனுபவம் பண்ணுறதுக்கு பேர் சாட்சாத்காரம்னு பேர். அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம தரிசன அந்தம், ஆத்ம தரிசனத்தை முடிவாக கொண்டது. அப்போ சம்யமம் வெளியிலிருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகும்? ஆத்ம சாட்சாத்காரம் வரைக்கும், ஆத்ம தரிசனம் வரைக்கும் போய் முடியும். அது வரைக்கும் இருக்கிறதுல விபூதிம் அபிதாய. இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சாதனை பண்ண போனாலும், இப்போ எனக்கு ஒன்று வேணாம் சாமி, டெய்லி நான் வாக்கிங் பண்றேன்னு போனீங்கன்னா கூட என்ன ஆகும்? பை ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும்? உங்களோட கீழே காலோட மசில்ஸ்லாம் என்ன ஆகும்? டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கே ஒரு சாமி இருக்க, அந்த சாமி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வாக்கிங் போகிற கால் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மசில்ஸ்லாம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க? டாக்டர் டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போ மெயின் ப்ராடக்ட்டு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவர் சுகருக்காக நடக்கிறார். ஏன் அந்த நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணுறதுக்காக அவர் நடக்கிறார், தன்னோட எனர்ஜியை பேர்ன் பண்ணுறதுக்காக சாப்பிட்டது எல்லாத்தையும். ஆனால் பை ப்ராடக்டாக என்ன உண்டாகுது? மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது ஆரம்பிச்சு. அப்போ எந்த காரியம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் மெயின் ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா பை ப்ராடக்ட் ஒன்று கண்டிப்பாக சம்பவிக்கும். அப்போ நம்ம சம்யமம் பண்ண ஆரம்பிக்கிறதோட தாத்பரியம் சம்யமம், தாரண, தியான, சமாதி. நம்ம பார்த்தீங்கன்னா மோட்ச பரியந்தம் ஆத்ம தரிசனத்துக்காக பண்ண ஆரம்பித்தோம்.
ஆனா போயிட்டு இருக்க பாதையில வந்து பாத்தீங்கன்னா விபூதியானது, விபூதின்னு என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம், சித்திகள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அதை எல்லாத்தையும் அபிதாய, விபூதிம் அபிதாய அத கிரியாரூபமாக, பிறகு வந்து பாத்தீங்கன்னா தர்சனத்தை பண்ணதுக்கு பிறகு கிரியாரூபத்தை, கிரியாரூபம் அப்படின்னா என்ன? கர்மத்தை பத்தின விசாரத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்கின்றார். கர்மத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஆச்சாரியர் வர 38வது ஸ்லோகம் சூத்திரம். பந்தகாரண சைத்தில்யாத், பந்தகாரண சைத்தில்யாத், சைத்தில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச, பிரச்சார சம்வேதனாச்ச சித்தஸ்ய பரசரீராவேஷः, சித்தஸ்ய பரசரீராவேஷः. இப்ப சொல்லக்கூடிய இந்த சாதனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஆத்ம தரிசனத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய சாதனைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துல போயிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு நினைச்சாங்கன்னா பண்ண முடியும். ஆனா நிறைய ஞானிகள் நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மானுபூதி அடைஞ்ச பிறகு ஒருத்தருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப இதெல்லாம் சொப்பனம்னு ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா அவர் ஏதாவது சித்தியை பண்ணுவாரா அப்படின்னா சித்தியில தாத்பரியமே இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இயல்பாவே இந்த சித்திகளை அவங்க நினைச்சாங்கன்னா பண்ண முடியும். என்ன ஆச்சரிய சொல்றாரு, பந்த காரண சைத்தல்யாத், பந்தத்துக்கு காரணமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திலம் அடைகிறதுனால. பந்தத்துக்கு எது காரணம்? கர்மம். கர்மனா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்சியதே. மகாபாரதத்துல ஒரு முக்கியமான வச்சனம் இருக்கு. கர்மத்தினால்தான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுகின்றான். நம்ம ஏற்கனவே சூத்திரம் சொல்லியிருக்கோம். பந்தத்துக்கு எது காரணம் அப்படின்னா சதி மூலே தத் விபாகோ ஜாத்யாயுர் போகாஹா. மூல காரணம் இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு ரீபர்த் கிடைக்கும், ஜாதி. அதுக்கப்புறம் ஜாதி ஆயுள், மரணம், எது வரைக்கும் ஜீவிக்கணும்ன்ற மரணம் சம்பவிக்கும். இந்த ஜாதிக்கும் பிறப்புக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிறது எதுனா இறப்புக்கும் நடுவுல இருக்கிற போகம் சம்பவிக்கும். அப்ப ஜாதி ஆயுள் போகம் அப்படின்ற 3 சம்பவிக்கணும்னா என்ன இருக்கணும்? மூலே சதி, மூல காரணம் இருக்கணும். மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றோம்? கர்மாசயம். கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண புண்ணிய பாபம். இது வந்து எங்க ஸ்டோர் ஆகும்? அவ்யாக்கிருதத்துல போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாசனைகள் எல்லாம் ஆசயம் அப்படின்னு பேரு. இந்த வாசனைகள்லாம் நம்மளோட இண்டிவிஜுவல் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 2 சைட்ல நடக்கணும். சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாம் நாசமாகணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவ்யாக்கிருதத்துல சேகரமாயிருக்கிற சஞ்சித கர்மங்கள் எல்லாம் நாசமாகும். அப்படி நாசமாச்சுன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இங்க ஆச்சரிய சொல்ற பந்த காரண சைத்தில்யா. சைத்தில்யம்ன்றதுக்கு அர்த்தம் சிதிலம் அப்படின்னு பேர். சித்திலசிய பாவம் சைத்தில்யம். நம்ம சொல்றோம்ல ஒரு சித்திலம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த வீடு வந்து ரொம்ப சித்திலமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? வீடு உடஞ்சி போய் ரொம்ப நாசமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி இந்த காரணமா இருக்கக்கூடிய வாசனைகளும் காரணமா இருக்கக்கூடிய கர்மங்களும் என்ன ஆகுது அப்படின்னா சித்திலமாகும் போது, சித்திலம்னா முதல்ல எடுத்தோன்னு அப்படி நடக்காது. முதல்ல தளர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் நாசத்தை அடையும். வீடு திடீர்னு உடஞ்சி போகுது, பாம்பு வச்ச மாதிரி. அப்படி ஆகுது. மெதுவா சித்திலமாய் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மமும் வாசனைகளும் மெதுவா ப்ராசஸ் நடக்கணும். நான் என்னோட ஆச்சாரியர்கிட்ட போனப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தாப்பம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது சாஸ்திரம் புரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மனசும் இந்த புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்கனைஸ் ஆகாது. இந்த ஞானத்தோட ஆகாது. நமக்கு மேலே ஏகப்பட்ட காழ்ப்புணர்ச்சி நமக்கு மேலேயே நமக்கு இருக்கும். தன்னையே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்கப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஏன் துக்கப்படுத்துறோன்னே தெரியாது. எல்லா சாதகர்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தோம் ஆயிடுச்சு, ஒரு தோசை மசால் தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணோம், பிளேட்டுக்கு வந்துச்சு, சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு மோட்சம்லாம் இல்லை. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரிலாம் இல்லை. ஆனால் நமக்கு அது புரியவே புரியாது. நமக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களை எல்லாத்த காட்டிலும் என்னோட ரணக்களம் ஆக்கியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் பாடம் போயிட்டே இருக்கும்.
பாடம் போயிட்டே இருக்கும், வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும். எல்லாது எப்படா தப்பிச்சு போகிறது அப்படின்னு. இந்த தலையில் தீ பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முண்டக்கோ பிடிச்சதில் தீச்சட்டியை தலையில் வச்சிருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி வெயில் சகித்துடா புடுப்போல் வெம்பி அப்படின்னு கைவழி நவீனம் சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு தகிப்பு இருக்கும். இந்த வேதாந்தம் உள்ள போக 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 தப்பிச்சா போதும்டா சாமி, போதும் போதும் போதும்னு தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா கீதாவில் சொல்லிட்டு அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராங்கதி. நிறைய ஜென்மங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலான கதியை அடைகிறான். ஞானவான் மாம் பிரபத்தியதே, நிறைய பகூனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் மாம் பிரபத்தியத்தை, ஞானத்தை அடைஞ்சிடலாம். ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டை அடையிறது, அனுபூதி அடையிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், படிச்சா புரிஞ்சா ஞானம் அடைஞ்சா, அது இல்லை, அது வந்து பரோட்ச ஞானம். அனுபூதிக்கு டிராவல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 நமக்கு என்னென்ன ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதனால தான் கீதால சொல்லும் போதே சொல்லுது, அநேக ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியம். எப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க சொல்லும்போது சொல்ற அநேக ஜென்ம, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஞான சம்ஸ்காரத்தை சேர்த்து சேர்த்து சேர்த்து, அப்ப ஞான சம்ஸ்காரம் சேர சேர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பந்த காரணமா இருக்கக்கூடிய கர்மமும் பந்த காரணமா இருக்கக்கூடிய வாசனைகளும் மெதுவா சிதிலமாயிட்டே போய் ஏன்னா அவன் கடைசியில நாசத்தை அடையும். அந்த கடைசியில நாசத்தை அடையும் போது நமக்கு ஆத்ம சாட்சா்காரம்ன்ற அனுபூதியானது ஒருத்தருக்கு உண்டாகும். அப்போ ஒரு பெரிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நமக்கு வந்து தெரியாது. நான் பட்ட அவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் இன்னும் நல்லா பிரத்யேகம். யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தாமசம், ராஜசம், சாத்விகம் இந்த மூணுத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவோம். நம்மளால செய்யும் பண்ண முடியாது. மெதுவா 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 எங்கள் ஆச்சரியத்தை நான் கேட்கும் போதெல்லாம் பொறுன்வார். எங்கள் ஆச்சரியம் ஒன்னே ஒன்று சொல்வார், பொறுமையாரு, ஏன் பறக்கிற, பொறுமையாரு. எனக்கு அப்போ தெரியவே இல்லை, இன்னும் கூலாக இருக்காங்க இவங்கெல்லாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கோம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூலாக இருக்காங்களே, எப்படி இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகி உங்களால் இருக்க முடியுது அடையாம அப்படின்னு. இப்போ எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சிந்தனம், தற்கதனம், ததன்யோன்ய பிரபோதனம், இதையே திரும்ப 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 அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் எப்போ கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும் அதெல்லாம் தெரியாது சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸில் இருக்கும். இவ்வளோதான். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த ப்ராசஸில் இருக்க 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 இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார உங்களுக்கு முன்னாடி இருந்த தாப்பம் இருக்கா சாமி? நான் எந்த தாப்பமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயலாக பாதையில் போயிட்டு. அப்போ சிரவணம் முடிச்சா மனநம், மனநம் முடிச்சா நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூத்தின்னு கன்ஃபார்மாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாதை கிளியராக இருக்குது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த இதில் பண்ணுறோம். ஒருத்தர் போய் அனுபூத்தியும் ஆயிட்டார் அப்படின்னா, சாட்சாத்கார பரியந்தம் போயிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன நடக்கும், பந்த காரணமாக இருக்கக்கூடிய கர்மமும் வாசனைகளும் க்ஷீணமாகி போச்சு, சித்திலமாயிடுச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார சம்வேதனாச்ச. பிரச்சார சம்வேதனம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகிறோன்ற அந்த ட்ராவலிங் மார்க்கம். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். விஷயத்திலேருந்து இந்திரியங்களுக்கு வந்தோம், இந்திரியத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்தோம், மனசுலேருந்து வந்து புத்திக்கு வந்தோம், புத்தியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகத்தத்துவத்துக்கு பிராணனுக்கு வந்தோம், அகங்கார தத்துவத்துக்கு வந்தோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தத்தை ஆப்ஜெக்ட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரூபத்தில் வந்து நின்றுடும். அப்போ எந்த மார்க்கத்தில் வந்தோமோ அந்த மார்க்கம் தெரியுமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். கிரிவலம் நாம் போயிட்டே இருக்கோம், அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கிரிவல பாதையில் வந்து நல்லா இருக்கும், அதெல்லாம் தெரியும். அப்படியே தெரியலனா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கேட்க முடியும், பக்கத்தில் இருக்க கேட்டுக்கலாம். அப்போ நம்ம போகும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போகிறோம். நம்ம இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருவோம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் ஒவ்வொன்றா லயம் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் போகும்போது அவனுக்கு என்னெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தான் அப்படின்றத அவனுக்கு தெரியும். இப்போ என்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, இப்போ என்னோட 25 வருஷம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யார் எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க எந்த நோக்கத்தில் உன்னை கேள்வி கேட்குறாங்கன்னு அவங்க பேச ஆரம்பித்தோன்னே என்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அவங்க இதை தான் கேட்க வராங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க தப்பாக கேள்வி கேட்டால் கூட அந்த கொஸ்டினை வந்து சரி பண்ணி அதையும் நான் வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். ஏன் அப்படின்னா டயக்னைஸ் பண்ணுறது
நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டருக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் இருக்க நம்ம அனுபவத்தையும் சேர்க்க கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்க்குறோம் இப்படிதான். அப்போ என்னுடைய விஷயத்திலையும் எனக்கு நல்ல தெளிவு தெரிஞ்சிடும் எந்த மார்க்கத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு. மற்றவங்க எந்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டு இருக்காங்க, அடுத்து அவங்க எங்கே போகணும், நம்ம எங்கே போகணும், இதெல்லாம் கிளாரிட்டி வந்துடும் உங்களுக்கு. அதே தான் இங்கே சொல்லுது, பிரச்சார சம்வேதனாச்ச. பிரச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் போக்கு வரவு அப்படின்னு அர்த்தம். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு இடத்தையும் அடைஞ்சு மோட்சம் வரைக்கும் போகுது அப்படின்றது. இந்த மார்க்கம் எல்லாம் பிரச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த சித்தம் எங்கெல்லாம் போகும், எப்படி இந்த சரீரத்தை விட்டு வெளியில போகும், இது எல்லாம் நல்ல முறையில தெரியறதுக்கு பேரு பிரச்சார சம்வேதனம். புரிஞ்சுக்கிறது இல்லை, இவன் பிராக்டிக்கலா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதையில வந்ததுனால நல்லா தெரிஞ்ச காரணத்தினால சித்தசிய இந்த சித்தம் எப்படி ஒவ்வொன்றுத்திலையா வச்சு மேல கொண்டு வந்திருக்கான்ல. சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பரம்பிரசங்கியானத்தை தாண்டி இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அதனால இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிராவல் பண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சதுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரசரீர ஆவேசம். இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தனக்கு இந்த வித்தான அவஸ்தைக்கு வந்துடுறான். வித்தான அவஸ்தைக்கு வந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆசைப்பட்டான் அப்படின்னா ஒருவேளை சங்கரர் மாதிரி, சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதம் பண்ற மண்டலேஸ்வர் மகேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு நர்மதா கரையில இருக்கிற, எப்போ சமயம் இருந்தால் போயிட்டு வாங்க. மகேஸ்வர் மண்டலேஸ்வர்னு 2 இடம் பக்கத்து ட்வின் சிட்டி, அற்புதமான இடம். அகல்யாபாய் அப்படின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் மாதிரி கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. ரெட் கலர், நர்மதா கரையில ரெட் கலர் போர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறது. சிவன் கோயில், எல்லாம் சிவன் கோயில், எங்கே பார்த்தாலும் சிவன் கோயில். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரும் சரஸ்வதி மண்டல மிஸ்ரரோட வைஃப் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதம் பண்றாங்க. உனக்கு என்ன கிரகஸ்தாசிரமத்தை பத்தி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ராஜாவோ இறந்து போயிடுறாரு. அந்த ராஜாவோட சரீரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சித்தத்தை பிரவேசம் பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. நிறைய பேர் மாடர்ன் சன்னியாசிகள் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் இருக்கிற மார்க்கம் தான், யோகத்தில் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ரொம்ப பிரசித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அருணகிரிநாதர். இங்கே நமக்கு கிளி கோபுரம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா பெரிய கோயிலில் கிளி கோபுரம்னே ஒரு கோபுரமே இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டால் தன்னோட சரீரத்தை மறைச்சு வச்சுட்டு கோபுரத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குள்ளார பிரவேசம் பண்றாரு. இது மாதிரி நினைச்ச இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். திருமூலர் ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து வரார். மூலனோட சரீரத்துக்குள்ளார என்ன பண்றார், இறந்து போன பாம்பு கடிச்சு இறந்து போன மூலனோட சரீரத்துல அந்த சித்த புருஷர் என்ன பண்றார், பிரவேசம் பண்றார். திருமூலர் அப்படின்னு அவர் நம்ம சொல்றோம். அப்ப இது மாதிரி புராணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருஷ்டாந்தங்கள் இருக்கு. பரசரீர பிரவேசம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரசரீர ஆவேசம்னு பேர். ஆவேசம்னு என்ன அர்த்தம், உள்ள புகுந்து கொள்ளுதல். இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற ஒரு சரீரத்துல பிரவேசம் செய்யக்கூடியது நடக்குது. 2 காரியம் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். என்னது, பந்த காரண சைத்தில்யம் நடந்திருக்கணும். உங்களுடைய கர்மமும் உங்களுடைய வாசனைகளும் சித்திலமாயிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 1 2 சித்திலம்ன்றதுக்கு அதுக்காக ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். சித்திலம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்று தளர்ச்சின்னு அர்த்தம், சித்திலீகரணம்னு பேர். தளர்ச்சி ஆயிருக்கிறது யாருக்கு, ப்ராசஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ்ல நடக்கும். நீங்க பரம்பிரசங்கியானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஆனா பூர்ண சாட்சா்காரம் இல்லை. பூர்ண சாட்சா்காரம் நடந்துச்சுன்னா சித்திலம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து நாசம்னு அர்த்தம் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சாலும் இல்லை பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம் ஆத்மானுபூதி ஆத்ம சாட்சா்காரம் நிருத்த பூமியில அடைஞ்சாலும் அவங்களுக்கு கர்மங்களும் வாசனைகளும் நாசமாயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேலே ஏறி இறங்கும் அப்படின்னு அந்த போக்குவரவு தெரியும். அதனால இவங்களால நினைச்ச மாதிரி இந்த சரீரத்திலிருந்து சித்தத்தை வேற ஒரு சரீரத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். சரீரம் விட்டு சரீரம் போறது, கூடு பாய்தல், கூடு விட்டு கூடு பாய்தல் நடக்கும். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் விருத்திக்காரர் பண்றார். சதாசிவ பிரம்மேந்திரர் நல்ல சித்த புருஷர், அதனால அவர் சொல்றது என்னன்னு பார்ப்போம்.
சர்வத்திர வியாப்திசீலஸ்ய சித்தஸ்ய. ஹைலைட் பண்ணிங்க. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர வியாப்திசீலஸ்ய. சர்வத்திர வியாப்திசீலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியது, ஆகாசம் மாதிரி சித்தம். சித்தம் வந்து நம்ம எப்பவுமே சொல்லும் போது சித்தத்துக்கு என்ன பண்ணுவோம்னா மன ஆகாசம் அப்படின்னு சொல்லுவோம். மன ஆகாசம். இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? 4 செவுரு கட்டுற மாதிரி ஒரு பவுண்டரி வாலை போட்டு நான் அப்படின்னு இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். தேகத்துக்குள்ளார என்னுடைய வாசனைகளால நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய கர்மத்தினாலையும் என்னுடைய வாசனையினாலையும் 4 பவுண்டரியை இது பண்ணிட்டு அதுக்குள்ளார இந்த மனசு மாட்டிக்கிட்டு நான் என்னுடைய மனசுன்னு சுருங்கி போயிருக்கு. இந்த பந்தமும் இந்த சித்திலீகரணம் நடந்துச்சு, நான் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா கர்மமும் வாசனைகளும் என்ன ஆகும் அப்படின்னா 4 பவுண்டரியை வந்து உடைக்கிற மாதிரி. அப்ப மனசுன்றது வாஸ்தவத்துல மனசுன்றது ஆகாசத்துக்கு சமம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர வியாப்திசீலஸ்ய சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற தன்மை உடையது சித்தம். சித்தம் ஆகாசம் மாதிரி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது. மனவெளி அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்வசரீர மாத்திரே சங்கோச்சேன ஸ்திதிஹி பந்தஹா. அது தன்னுடைய இந்த சரீரத்துல மட்டும் சுருங்கி போய், சங்கோச்சம்ன்றதுக்கு அர்த்தம் சுருங்கி போய், ஸ்திதிஹி ஒரு ஸ்திதியை அடையிறதுக்கு பேரு. வெறும் சுருங்கி போய் இந்த சரீரத்துல மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பானைக்குள்ளார மட்டும் ஆகாசம் இருக்கிற மாதிரி, ஒரு பலூனுக்குள்ளார மட்டும் ஆகாசம் இருக்கிற மாதிரி, ஒரு சிலிண்டருக்குள்ளார மட்டும் ஆகாசம் இருக்கிற மாதிரி சுருங்கி போச்சு அப்படின்னா அந்த ஸ்திதிக்கு தான் என்ன பேரு அப்படின்னா அந்த நிலைக்கு என்ன பேரு? பந்தம் அப்படின்னு பேரு. இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பந்தத்துல இருக்கு, மாட்டிக்கிட்டு இருக்கு. கிளி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுல அடைஞ்சு போய் கிடக்குது. நம்ம கிளி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுல அடைச்சு போட்டாச்சு, கேன்னு கத்திக்கிட்டே கிடக்குது, உள்ள விட மாட்டேன்றான். இந்த குருவி ஜோசியம் பாப்பான்ல, கிளி ஜோசியம், அவனோட இதுல மாதிரி இருக்க மாதிரி. இதை வந்து பாத்தீங்கன்னா பந்தம் என்று சொல்கின்றோம். இதுதான் பந்தம். இதே நேரத்துல தஸ்ய காரணம், இதுக்கு என்ன சுவாமி காரணம்? நம்ம ஏன் சரீரத்துல மாட்டிட்டு இருக்கோம்? இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வெளியில போகுதா? சொப்பனத்துல ஏதாவது பவுண்ட் இருக்கா உங்களுக்கு? சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க டிஸ்கேஷ் போகுது, ஹரித்வார் போகுது, எங்கெங்கெல்லாம் போகுதுன்றீங்க. நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்க. அப்ப நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மகாராஷ்டிரா வீடியோ, அஜந்தா எல்லோரா. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா எல்லோராக்கு மனசு போயிடுச்சு. நான் போய் அந்த யாத்திரை போய் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி போன அஜந்தா எல்லோராவுக்கு இந்த மனசு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அந்த பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ். நான் எந்த ஒரு இடத்துல உழுவுற மாதிரி போயிட்டேன். தெரியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பாறையிலேருந்து கீழே விழுந்துருப்பேன் அஜந்தால. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுவுறோம், கொஞ்சம் மிஸ், அப்படியே தப்பிச்சு ஒரு அதிர்ச்சி. டக்குன்னு வேக்கப் ஆகி பார்த்தா ஒன்றும் இல்லை, என் ரூம்ல தான் படுத்தது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 2 காரியம் பண்ணிருக்கு. திருவண்ணாமலையில இருந்து மகாராஷ்டிரால இருக்க அஜந்தா வரைக்கும் போயிடுச்சு. அப்ப ஸ்பேஸை உடச்சிக்கிட்டு போயிடுச்சு. காலம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது டிராவல் பண்ணிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் மேட்டர் ஒரு பொருட்டே இல்லை. திருவண்ணாமலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஜம்ப் பண்ணி அங்க போகணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சொர்க்கம், நரகம், அமெரிக்கா, ரஷ்யா, எங்க வேணாலும் இது வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. இந்த சித்தம் சொப்பனத்துல எப்படி போகுதோ அதே மாதிரி தான் இப்பவும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா சுதந்திரம் இருக்கு சித்தம். ஆனா ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கு சார். ஒரு 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 கிளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முளை கயிறை வந்து கட்டி விட்டுருப்பான் ஒரு நூலை, அதுக்கு மேல அதால பறக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய சித்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல போக முடியல. இந்த சித்தத்தை மாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தேகத்தை விட்டுட்டு இந்த சனியனை விட்டுட்டு நம்மளால இந்த இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இந்த தேகத்தோட பவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தஸ்ய காரணம் தர்ம அதர்ம சொல்லியாச்சு. இதுக்கு என்னப்பா சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் அப்படின்ற சித்தம் இந்த ஸ்தூல தேகத்துல கட்டி வைக்கப்பட்டதுக்கு காரணம் புண்ணியமும் பாப்பமும் தர்ம அதர்ம.
இதைதான் கர்மம் கர்மம்னு கர்மபந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தயோகோ சம்யமேன யச்சேத் சிதிலம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எதனால பந்தத்தை எதனால நீக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது நம்ம பஞ்சதசி, பஞ்சதசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. பலன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிர்விகல்ப சமாதிக்கும் இந்த சவிகல்ப சமாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுது, நிதி ஒரு சமாதியோட பலன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பலன் அவாந்தர பலன், 2 பலன் இருக்கு. முக்கிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு மோட்ச பலன். அதில் 2வது சொல்றாரு 1:59 பஞ்சதசி 1:59. அநாதோ ஈக சம்சாரே சஞ்சிதா கர்ம கோட்டயः அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்ததே. அநாதோ ஈக சம்சாரே பஞ்சதசியில 1:59 இருக்கிற ஸ்லோகம். அநாதவ் இக சம்சாரே, அநாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்க இந்த சம்சாரத்துல எத்தனை கோடி ஜென்மம்? அனந்த கோடி ஜென்மம். வானத்துல இருக்க நட்சத்திரங்களோட அளவுக்கு நமக்கும் ஜென்மம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி கவுண்ட்லெஸ். அதுல எல்லாத்துலயும் சஞ்சிதாக கர்ம கோட்டையாக நல்லா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். பேங்க் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டியல்ல போடுற மாதிரி ₹1, ₹2, ₹3 காயினா போட்டு எல்லாம் பேங்க் பேலன்ஸ்ல கர்ம கோட்டையகன்னு அர்த்தம். கோடிக்கணக்கான கருமங்கள் அநேக ஜென்மங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனேன விலயம் யாந்தி. அனேன விலயம் யாந்தி அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்றதுனால தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியினால் எல்லா கருமங்களும் வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைகின்றன. அந்த இடத்துல சுத்தோ தர்மோ விவர்ததே. மெதுவா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். வெறும் பிரம்மஸ்வரூபத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருமங்களோட நாசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவஸ்தைக்கு என்ன பேருனா 60வது ஸ்லோகம் 1:60 சொல்லுது, தர்மமேகமிமம் பிராகுஹு. தர்மமேக சமாதி அப்படின்னு இந்த சமாதிக்கு பேரு. சமாதிம் யோகவித்தமாக, யோகத்தை அறிந்தவர்கள், நல்ல யோகத்தை அறிந்தவர்கள், இதுக்கு பேரு தர்மமேக சமாதி என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்கும்? வருஷத்து ஏஷ யதோ தர்மாமிருத தாராஹா சகசிரஷக. எப்படி வந்து நெல்லிக்காவை நல்லா கடிச்சு மென்னு தின்னுட்டு அப்படின்னு காத்த உள்ள உறிஞ்சுனா ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு அப்படியே அந்த நெல்லிக்காய் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஒரு சில்னஸ் வரும்ல. மின்ட்டு சாக்லேட் இருக்குல்ல, மின்ட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா போதும் அப்படியே இந்த தொண்டையெல்லாம் ஒரு சில்னஸ் வரும்ல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும், இந்த சமாதியிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு கூட வருஷதி ஏஷ யதோ தர்மாமிருத. தர்மம்னா ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஆனந்தம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனந்தமோ ஆனந்தம். அது எப்படி இருக்குன்னா ஆயிரக்கணக்கான மலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாரைகளா கொட்டும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படும். எதிச்சா 59, 60, 61 கருமத்தை சொல்லியாச்சு. கருமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகிறது. நேற்று ஒருத்தவங்க மோட்சத்தை பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆனந்தமா இருக்கிறது, இங்கேயே நல்ல வசதியா இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜீவர்கள் புண்ணிய வசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்காங்க. இங்கேயே ஆனந்தமா இருக்கிறதுன்றது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். பிடுங்கல்லாம் இருக்கும், எல்லா பிடுங்கலும் இருக்கும், ஆனால் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் லீட் பண்ண முடியும். இந்த சாஸ்திர ஞானம் இருந்துச்சு அப்படின்னா, வேதாந்த சாஸ்திர ஞானம் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல புண்ணிய கர்மாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் பிடுங்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தியை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் இப்போ இருக்கும் போதும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தியோட ஆனந்தத்தோடு இருக்க முடியும். இது வேதாந்தத்தோட முக்கிய பலன் இல்லை.
இது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்காத புத்திசாலிகள் கூட மெச்சூரிட்டியான பெர்சன் இந்த உலகத்துல நிறைய பேர் பக்குவப்பட்ட ஜீவர்கள் இருக்காங்க. இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தி சமாதானத்தோட ஜீவனத்தை முடிச்சுக்கிட்டவங்க நிறைய இருக்காங்க. இது இல்லை. இந்த ஞானத்தோட பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சஞ்சித கர்மாவையும் இந்த சஞ்சித வாசனைகளையும் டிஸ்ட்ராய் பண்ணாதான் நீங்க அடுத்த ஜென்மம் கிடைக்காதவங்க. யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே நேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேய பிரம்மத்தை சொல்றேன். யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே, எதை அடைந்தால் அமிர்தத்தன்மை அடைவோமோ. அப்ப ஆனந்தம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரூப ஆனந்தத்தை சொல்றது, வெளியில இல்ல. இந்த ரெண்டும் நாசமாச்சு அப்படின்னா அந்த வருஷத்தி அமிர்ததாரா வருஷத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கிட்டு இருக்கும். விஷய ஆனந்தம் இல்ல, சொரூபானந்தம் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாசமாகணும். கர்மம் சஞ்சிதம் நாசமானாதான் நமக்கு ரீபர்த் கிடைக்காது. அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுது 61ல, அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே சமூலோன்மூலிதே புண்ணிய பாபாக்கியே கர்ம சஞ்சயே. இந்த அமுனா வாசனாஜாலே, அமுனானா இந்த சமாதியினால், தர்மமேகம்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியினால், வாசனாஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே. இந்த வாசனைகள் அப்படின்னு உங்க சித்தத்துல நிறைய வாசனைகள் இருந்துச்சுல்ல, அதுலயும் கர்மம் மாதிரியே நிறைய சேர்த்து வச்சிருக்கோம்ல, சஞ்சித வாசனைகள். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரசுப்த வாசனை. தூங்கிக்கிட்டு இருக்க வாசனை பிரசுப்த வாசனை. வெளியில கர்மத்துல சொன்னீங்கன்னா சஞ்சித கர்மங்கள்னு சொல்லணும். வாசனைகள்ல சொல்லும் போது அதே சஞ்சித வாசனைகளுக்கு இன்னொரு பேரு பிரசுப்த வாசனைகள். பேங்க் பேலன்ஸ்ல நல்லா லாக்கருக்குள்ளார தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜுவல்ஸ் மாதிரி நமக்குள்ளார சித்தத்துக்குள்ளார தூங்கிக்கிட்டு இருக்கு, வெளில தெரியல. அப்படிப்பட்ட எல்லா வாசனைகளும் காரண வாசனைகள்னு சொல்றோம். அது எல்லாம் நிஷேஷம் பிரவிலாபிதே. இந்த தர்மமேக சமாதி மூலமா மிச்சமில்லாமல் என்ன ஆகுது? நாசத்தை அடைகிறது. அடைஞ்ச பிறகு சமூலோ உன்மூலிதே, மூலத்தோடு சேர்ந்து. மூலம் எது? வாசனைக்கெல்லாம் மூல காரணம் எது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யா தான் மூல காரணம். அந்த அவித்யாவோடு சேர்ந்து இந்த வாசனைகளும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் புண்ணிய பாப்பங்களும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கர்ம கூட்டங்களோடு வேரோடு நாசத்தை அடைகின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஸ்லோகத்தை இங்க போட்டுக்கணும். எடுச்சா இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு, சரி சுவாமி, யாராவது நல்ல பரோட்ச ஞானம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் போய் நான் எதையும் கேட்கறது இல்லை, இது பண்றது இல்லை. எங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ எந்த சந்தேகமும் இப்ப எனக்கு பரோட்ச விஷயத்துல எனக்கு எந்த சந்தேகம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சுவாமி லாபம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 63 பரோட்ச ஞானத்தோட பிரயோஜனத்தை பஞ்சதசிக்காரர் வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு. பரோக்ஷம் பிரம்ம விஜானம், பரோக்ஷம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம், சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வகிருதம் பாபம், புத்தி பூர்வகிருதம் பாபம் கிருத்ஸ்னம் தகதி வன்னிவத். அற்புதமான ஸ்லோகம். பரோக்ஷம் பிரம்ம விஜானம், உங்களுடைய பிரம்ம விஜானம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா, கிளாரிட்டி. எந்த விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லை, எந்த விஷயத்திலும் சந்தேகம் இல்லை. கிளியரா வந்து உங்களுக்கு வந்து சிரவணமாயிருக்கு. நல்ல கம்பேர் ஸ்டடீஸ்ல நல்லா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த தெளிவு இல்லை, பேசாம இருக்க முடியுது உங்களால. பரோட்ச ஞானம்னு பேர். அந்த பரோட்ச ஞானம் எப்படிப்பட்டது? சாப்தம். தெளிவா சொல்ற, சப்தம் மூலமா வந்தது, சிரவணபூர்வமா வந்த ஞானம். எப்படி பண்ணீங்க? தேசிக பூர்வகம். சொந்தமா படிக்கல, ஒரு ஆச்சாரியர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா முறையா கேட்கறது. நான் அதாவது இப்போ என்னோட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து பாடம் கேட்குறாங்க. கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். ஏன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோக சூத்திரம்லாம் வந்து நானே படிச்சுக்கிற சுவாமினா படிக்க முடியாது. ஓங்கான் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் எடுத்திருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். குருபிரானந்த் சுவாமி யோக சூத்திரம் எடுத்திருப்பார். கேசட் இருக்கு, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப்ல போயிட்டு குருபிரானந்தா யோக சூத்திரம்னு போடுங்க. 20 கிளாஸ் எவ்வளோதான் பண்ணியிருக்காரு, ரொம்ப கம்மி தான். ஓங்கான் சுவாமியோட கிளாஸ் எடுத்து பாருங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற
இந்த சப்ஜெக்டே அவங்கள்ட்ட வரவே வராது. ஏன் தெரியுங்களா? கேட்கல. ஒரு சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குருமுகமா கேட்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ல, இந்த சம்ஸ்காரம் என்ன ஆயிரும், உள்ள போய் பதிஞ்சிருக்கும். இப்ப நான் ஒரு புக்கா இப்ப யோக சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு நான் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு, வரப்போகுது. இப்போ நிறைய இங்கிலீஷ்ல எல்லாம் புக்ஸ் இருக்கு, பழைய இங்கிலீஷ்காரங்கெல்லாம் புக் எழுதுனதெல்லாம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆனா இப்ப நான் சொல்லி கொடுத்த ஒரு வாசனை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா சூப்பரா தெரிஞ்சிடும். இன்னொன்னு, இப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜ்ல படிச்சீங்கன்னா அவங்க என்ன இதை விட்டுட்டாங்களே சொல்லாம இந்த ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு சரியா படிக்கல போல இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க இன்னொரு புக்கை ரிவ்யூ பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷனலா ஒரு வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தேசிக பூர்வகம் ஒரு ஆச்சாரியர் மூலமா நீங்க எந்த வித்யாவை சொல்லி கொடுக்குறீங்களோ அதை ஒருத்தர் மூலமா நீங்க கேட்டு இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியார் மூலமா புக்கு உங்களுக்கு சொல்லி தராது. ஒரு ஆச்சாரியார் தான் அதுல இருக்க நெளிவு சுழிவு எல்லாத்தையும் அங்கங்க கீ பாயிண்ட் எல்லாத்தையும் விரிச்சு இந்த இடத்துல இப்படி வரும், இந்த இடத்துல இந்த எரர் நடக்கும், இந்த இடத்துல எரர் நடக்கும் அப்படின்னு கிளியரா சொல்லி கொடுப்பேன். இப்ப நான் சொல்றேன், மோட்சம்னு யாராவது கேட்டாங்க அப்ப நான் ஆனந்தமா இருக்கிறதுலாம் மோட்சம் இல்ல, சஞ்சித கர்மா நாசமாகும். சஞ்சித கர்மா நாசமாச்சு அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். மோட்சம், அதான் மோட்சம். திரும்ப வந்து பிறக்க மாட்டீங்க. அமிர்தமஸ்னுதே, திரும்ப பிறவாமை. அப்ப திரும்ப பிறவாமை தான் மோட்சம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆச்சாரியர் மூலமா சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா வரக்கூடிய எந்த பிரம்ம விஞ்ஞானம் இருக்கோ அது சப்தபூர்வமா புத்தியில புரிஞ்சுக்கிட்டதா இருக்கோ அதுக்கு பேரு புத்திகதம், புத்தியில அறியக்கூடியது. அந்த ஞானத்துக்கு பேர் பரோட்சம்னு பேரு. அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, புத்தி பூர்வ கிருதம் பாபம் சாதுன கரவம் அசாதுன கரவம் இது. தைத்திரியத்துல ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. நான் நிறைய புண்ணியத்தை பண்ணினேன்றதும் நான் நிறைய பாப்பத்தை பண்ணிட்டேன் அப்படின்றதும் இந்த ரெண்டுமே ஒருத்தனை பத்தி ஒருத்தன்ட்ட பரோட்ச ஞானம், நல்ல திருட பரோட்ச ஞானம் உண்டாச்சுன்னா தன்னை பத்தின நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன்னு புண்ணியமோ பாப்பமோ எதுவுமே அவனுக்கு என்ன ஆகாதுன்னா பந்தப்படுத்தாது. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பரோட்ச ஞானம் வந்தவன் சஞ்சிதம் நாசமாகாது, சஞ்சிதம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம புத்தி இந்த ஜென்மத்துல புத்தி பூர்வமா அறிஞ்சோ அறியாமலோ நீங்க எந்த கர்மத்தெல்லாம் பண்ணினீங்களோ அது அநேக புண்ணியம் இருக்கலாம், அநேக பாப்பம் இருக்கலாம். நீங்களா புண்ணியாத்மாக்கள், நாளா அப்படின்னா இல்லை, நாளை சாக்கிறேன். நான் சாக்கடையில இருந்தா வந்திருக்கேன், நல்ல பாப்பங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கா சுவாமி உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கில்ட்டிலாம் இருக்கா சுவாமி அப்படின்னா, நான் பண்ண எந்த கர்மத்தோட அது புண்ணியமா இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்றதுக்காக புண்ணியம் சொல்லுவேன். நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இதை செஞ்சுட்டு இருக்கேன். எதுக்காக சொல்றதுன்னா நீங்க பண்ணுங்கன்றதுக்காக சொல்லி காட்டுறது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணணும், ஓ சாமி வந்து இதை பண்ணியிருக்கா, அப்ப நம்மளும் பண்ணணும். என்னோட ஆச்சாரியார் பண்ணார், நான் பண்ணேன். என்னோட குருநாதர் பண்ணார், நான் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் நான் சொல்லி காட்டினேன் அப்படின்னா நீங்களும் அதை பண்ணுவீங்கன்றதுக்காக தான் சொல்லி காட்டுறது. மற்றபடி கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சகசரநாமம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கீதா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், பிரகிருதி கிரியமானாரி குணை கர்மானி சர்வசா. எல்லா கர்மத்தையும் யார் பண்றா? திரிகுணாத்மிகா மாயா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் யாரு? புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடது. அப்ப நான் பண்றேனா? நான் பண்ணல, நான் பாக்குறேன். அப்போ இந்த விதமா ஒருத்தருக்கு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அனுபூதிக்கு போறதுக்கு முன்னாடியே பரோட்ச ஞானமே என்ன பண்ணுனா உங்களுடைய புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் மகா பாத்தகங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். பிளேடு புக்கிரி ரத்னாகரன் இருந்தால எத்தனை பேரை கொண்டிருப்பான், எத்தனை பேர் பெண்களோட தாலியை அறுத்திருப்பான், கொலைகாரம் தானே, அடிச்சிருப்பான், எத்தனை பேரை ஹிம்சை பண்ணியிருப்பான், எல்லா பாப்பங்களையும் பண்ணியிருப்பான்ல. அவனுக்கு என்ன இருக்கும்? ரத்னாகரனுக்கு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய சின்னர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானி ஆயிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும்? முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்சம். அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? புத்தி பூர்வமா பண்ணப்பட்ட அறிஞ்சு பண்ணப்பட்ட எல்லா பாப்பங்களையும் தகதி வன்னிவத்து, கிருஷ்ணம் தகதி வன்னிவத்து, இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பங்களை மட்டும்தான் பரோட்சம் நாசம் செய்யும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்க சஞ்சித கர்மங்களை நாசம் செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் 64 63 64 1 64 பஞ்சதசி. அப்போ அபரோக்ஷ ஆத்ம விஜானம்,
அபரோக்ஷ ஆத்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் சம்சார காரண அஜ்ஞான தமசண்டபாஸ்கர. அற்புதமான ஸ்லோகம். அபரோக்ஷம்னு சொல்லக்கூடிய ஞானம் இருக்கு. அபரோக்ஷம்னு என்ன அர்த்தம்? நிர்விகல்ப சமாதியில் அடையக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம், சுவானுபவம், என்லைட்மெண்ட், சாட்சா்காரம். அதுக்கு பேர் தான் இங்க வந்து நம்ம விருத்திக்காரர் என்ன பட்டார்? சதசுபிரமந்திரர் ஆரம்பிக்கும் போதே ததேவம் சம்யமஸ்ய சாட்சா்கார ரூப ஆத்ம தர்சன அந்தம்னு போட்டிருக்காருல்ல, அந்த சாட்சா்கார வடிவான ஆத்ம தரிசனத்துக்கு பேர் தான் அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேர். இந்த அபரோக்ஷ அனுபூதின்ற அந்த விஞ்ஞானம், அனுபவம், அது எப்படிப்பட்டதுன்னா அதுவும் கூட எப்படி வரணும்? உங்களுக்கு வந்து பரோட்சத்தை விட்டுட்டு அபரோக்ஷத்தை டைரக்டா அடைய முடியுமா? இங்க திருவண்ணாமலையில் அது மாதிரிலாம் நிறைய புத்திசாலிகள் தான் இருக்காங்க. நான் இப்போ உங்களெல்லாம் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க, நல்லா கேளுங்கன்னு சொல்றாங்கல்ல. எல்லாத்தையும் ஏன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னே நான் கண்ட முடி உட்கார்ற சாமின்னா உட்கார முடியாது. ரமணாசிரமத்தில் பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பேர் வராங்க. வரவுன்னா அவர் வந்துட்டு ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வேலை பண்ணிட்டு இருக்காரு. பேங்க்ல வந்து எனக்கு மேனேஜர் இல்லை, அதுக்கு அடுத்த கீழே இருக்க போஸ்டிங் ஏதோ ஒன்று இருக்கார், இங்கே தான் இருக்கார். அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அனுபூதிக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதிக்கு நாங்கள் போகிறோம். நீங்களாம் வந்து பாவம், நீங்களாம் லோயர் லெவல், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th கிளாஸ், நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கோம், நீங்களாம் 8th கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு பரோட்ச ஞானம் வந்தாதான் அது அபரோக்ஷமாக பரிணமிக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே ஆச்சாரியார் சொல்றாரு, பரோட்சமும் சாப்தம் தேசிக பூர்வகம்னு பரோட்ச ஞானத்துக்கும் லட்சணம் சொல்லுது. குரு மூலமா கேட்கக்கூடிய சப்த ஞானம் அதேதான் அபரோக்ஷத்துக்கும். முதல்ல குரு மூலமா கேட்டு அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது என்னவும் அனுபூதியா நிதித்தியாசனத்துல பரிணமிக்குது. அது என்ன பண்ணும்? அபரோக்ஷ ஞானம் சம்சார காரண அஜ்ஞானம். பரோட்சம் என்ன பண்ணும்? புத்தி பூர்வமா பண்ண எல்லாத்தையும் நாசம் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த புத்தியில புரிஞ்சுக்கிற எந்த ஞானம்னு எங்க இருக்கும்? ஞானம் எங்க இருக்கு? புத்தியில. அப்ப அஜ்ஞானம் எங்க இருக்கு? அதே புத்தியில. அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க அஜ்ஞான பூர்வமா எந்த கர்மங்கள்லாம் பண்ணீங்களோ அந்த புத்தியில இருக்கிற எல்லாத்தையும் புத்தியில உண்டாகிற அந்த ஞானம் பரோட்ச ஞானம் நாசம் பண்ணிடும். ஆனா அவ்யக்தம்னு சொல்லக்கூடியதுல இருக்கிற அந்த அந்த மூல காரணமா வாசனைகள் இருக்கு, கர்மங்கள் இருக்குல்ல, அதை வந்து புத்தி பூர்வமா இருக்கிற ஞானம் அழிக்காது. எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பண்றீங்களோ அப்ப சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிற அஜ்ஞானமானது தமசண்டபாஸ்கரஹா. நல்ல உச்சி வெயில் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுக்கு வேலை இருக்க உச்சி வெயில்ல சூரியன் அடிக்கும் போது, நல்ல மே மாசம் சூரியன் சண்டபாஸ்கரஹா, நல்ல உச்சி வெயில் சூரியன்ல இருட்டு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் எப்படி போகுதோ, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம, அதே மாதிரி அபரோக்ஷ ஞானத்துல என்னாகும்? அஜ்ஞானம் மிச்சமில்லாமல் நஷ்டத்தை அடையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. யாரு? பஞ்சதட்சிக்காரர் வித்யாரண்ய சுவாமிகள், ஆச்சாரியார் வித்யாரண்யர், குப்பனோ சுப்பனோ சொல்ற அப்படின்னு புரிஞ்சு இங்க வந்துருங்க. அப்ப காரணத்தை நாசம் பண்றதுக்கு என்ன வேணும்? இங்க சொல்றாரு ஆச்சாரியார், தஸ்ய காரணம் தர்மா தர்மோ. இங்க விருத்திக்கு வந்துருங்க. விருத்திக்கு வந்துட்டு சதாசிவபிரமேந்திரோட விருத்தியில இந்த பந்த காரணம் எது? தர்மா அதர்மோ. இது வந்து பாத்தீங்கன்னா தயோகோ சம்யமேன யச்சேத். அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சம்யமத்து மூலமா அந்த பந்த காரணமா இருக்கிற கர்மத்தையும் வாசனைகளையும் யச்சேத் அப்படின்னா லயம் செய்ய வேண்டும். லயம் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? சிதில்யம் சைத்தில்யம். சம்யமேன யத்து சைத்தில்யம். சிதில்யம், சித்தில்யமா சைத்தில்யம் இருக்கணும். யச்சு யத்தாக்கிருங்க. சம்யமேன யத்து சைத்தில்யம்னு இருக்கணும். இங்க என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கேன். யச்ச இருக்கணும். யச்ச சைத்தில்யம் இருக்கணும்.
எச்சேத்து இருக்காது, எச்சேத்து இருக்காது. எச்சேத்துனா லயம் அது இல்லைங்க, எத்து எத்து தாங்க. எச்சுன்றது எத்தாக்கிங்க. சம்யமேன எத்து சைத்தில்யம் பவதி, சைத்தில்யம் பவத்தின்னு போட்டுக்கணும். ஆமா, சை வரணும், சை வரணும். எச்சைத்தல்யம் பவதி, எந்த சிதிலத்தன்மை சம்யமத்தினால உண்டாகுதோ. அப்ப நல்லா தெரியுங்க, தாரண தியான சமாதி பண்ணல அப்படின்னா நம்ம கர்மங்கள் சிதிலத்தன்மையை அடையாது. நீங்க என்ன வேணாலும் புரிஞ்சுக்கலாம், புத்தியில புரிஞ்சுக்கலாம், ஆனா கர்மங்கள்ல கை வைக்கவே முடியாது, வாசனைகள்ல கை வைக்கவே முடியாது. தியானத்தினால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா, பரம்பிரசங்கியான தியானத்தினால மட்டும்தான் இந்த கர்மங்களும் பந்தங்களும் நாசமாகும். அதான் சொல்லியாச்சுங்க. பிரச்சரதி அனேன சித்தமிதி பிரச்சாரக. பிரச்சாரம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, பிரச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் இதனால், அனேன சித்தமிதி இதனால், பிரச்சரதி இதனால் சித்தம் பாத்தீங்கன்னா இங்கும் அங்கும் போக்குவரவை அடைகின்றது. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடி சங்கா. நாடியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு, கட்டை விரல்ல கால் கட்டை விரல்ல ஏதோ கதவுல எதுலையோ டக்குன்னு கதவு சாத்தும் போது மாட்டிடுச்சு. உங்க சித்தம் விண்ணு 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 தெரிக்கும் தெரியுங்களா, வலி தெரிக்குது இல்ல, அந்த விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும் போது உங்க சித்தம் எங்க இருக்கு? காலில் இருக்கு. விண் விண்ணுன்னு தெரிக்கிற இடத்துல இருக்கு. நெகை சுத்தி வந்துருச்சு அப்படின்னா உங்க சித்தம் எங்க இருக்கு? நெகை சுத்தியில, நெகத்துல இருக்கு. நெகை சுத்தி வந்துச்சுன்னா, தலைவலி வந்துச்சுன்னா எங்க இருக்கு? சித்தம் தலையில இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கால் பாதத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்தம் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெயினோ சுகமோ எதெல்லாம் ஃபீல் ஆகுதோ அந்தந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எது மூலமா சித்தம் சஞ்சாரம் பண்ணும் அப்படின்னு கேட்கும் போது 72,72,10,200 நாடிகள் மூலமா இந்த தேகம் ஃபுல்லா இந்த சித்தம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் சதா. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வாயில சித்தம் இருக்கு, கூட பாத்தீங்கன்னா மெமரியில இருந்து சித்தத்துல இருந்து என்னன்னு பண்ணு மெமரியை எடுத்துக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்க மற்ற அங்கங்கள்ல இந்த சித்தத்தோட கவனம் இல்லவே இல்லை, மற்றதெல்லாம் கவனமா இருக்கு கீழே இருக்க பாடி எல்லாம். இப்ப வாக்குலையும் என்னுடைய மனசு புத்தியிலையும் தான், அந்த கரணத்துல மட்டும்தான் இந்த சித்தம் பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா நாடி ஜாலங்கள் மூலமா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நாடி கூட்டங்களை சுத்தி திரிகிற இந்த சித்தத்தோட சஞ்சாரம் ஒருத்தருக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதான் பிரச்சார சம்வேதனம்னு பேர். தஸ்யாபி சம்யமேன, அதையும் கூட நீங்க என்ன பண்ணணும், இந்த சித்தத்தையே தாரணம் பண்றதுன்னு இருக்குல்ல. சித்தத்தை தாரணம் பண்றதுன்னா என்னது? என்ன சமாதி? சானந்த. சானந்தம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட்லயே தியானம் பண்றது. ஒண்ணு வாக்கு, இந்திரியங்கள், இந்திரியங்கள்லையும் மனசுலையும் நீங்க சம்யமம் பண்ணீங்கன்னா சானந்த சமாபத்தின்னு பேரு. அப்ப சானந்த சமாபத்திய ஒருத்தனுக்கு பண்ணவனுக்கு இந்த மனசு, இந்த சித்தமானது எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணும், என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு, இந்த குரங்கு என்னெல்லாம் பண்ணும்ன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதுதான் இங்க சொல்றாரு. தஸ்யாபி அப்படின்னா இந்த சித்தம் நாடிகளில் சஞ்சரிக்கிற அந்த விஷயத்தையும் கூட சம்யமேன, நல்ல சம்யமம் பண்றது மூலமா, தாரண தியான சமாதி பண்றது மூலமா, தத் வேதனம், அதை பாத்தீங்கன்னா வேதனம் பண்றது அப்படின்னா அனுபவபூர்வமா அறிதல், சொல்லி தெரியறது இல்ல. இப்ப நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா சொல்லி தெரிஞ்சுக்கிறோம், புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா யோகி என்ன பண்றான்? சானந்த சமாபத்தி பண்ணி அவன் என்ன பண்றான்? அதை நல்லா சாட்சாத்காரோ பவதி எழுதுறான். சாட்சாத்காரம்னா டைரக்டா அனுபவம் பண்றான். இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்தந்த நாடிகள்ல இருக்கு, இந்தந்த நாடிகள்ல இருக்கு அப்படின்னு இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு, இப்படி டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பரிபூர்ணமா சாட்சாத்காரம் பண்றான். இந்த நாடிகள்ல இந்த சித்தம் சஞ்சரிப்பதை. தாபியாம் சித்தஸ்ய பரகாயே மிருதே ஜீவிதேவா பிரவேசோ பவதி. இந்த சித்தத்தை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாபியாம் சித்தஸ்ய பரகாயே மிருதே ஜீவதிவா. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தஸ்ய பரகாய், இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா மற்ற தேகங்கள்ல, பரகாயம்னு என்ன அர்த்தம்? ஸ்வகாயம்னா சொந்த தேகம், பரகாயனா மற்றவங்களோட தேகத்துல என்ன பண்றான் அப்படின்னா மிருதே ஜீவதிவா,
இறந்து போயிருந்தாலும் இறந்து போகலைனாலும் கூட பிரவேசோபவதி, இந்த சித்தத்துக்கு பிரவேசம் நடக்கும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்தாவேஷ நியாயம் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பூத்தாவேஷம் நியாயம் நடக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ போறீங்க, சின்ன ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கீங்க, நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் 1 மணிக்கு பேய் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 மணிக்கு நடமாட்டம் இருக்குன்னு ஏதோ எக்கு தப்பா நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்றீங்க. ஆக்சுவலா அங்க வந்து என்ன பண்ணும், பூதம் இருக்கும். அந்த பிரேத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூத்தம்னா என்ன அர்த்தம், பிரேத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்தூல தேகம் அதுக்கு கிடைக்காம இருக்கு. ஏதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்லயோ எதுலயும் இறந்து போச்சு ஒரு ஆள். இறந்து போனோன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிராரப்த கர்மம் 10 வருஷம், நேச்சுரல் டெத் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10, 15, 20 வருஷம் இருக்கு. அப்ப 15, 20 வருஷம் கழிச்சுதான் அந்த பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, சூக்ஷ்ம தேகத்துக்கு ஒரு ஸ்தூல பாடி அடுத்த பிராரப்தம் கிடைக்கும். அதுக்குள்ளார ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்ன போச்சு, சரீரம் ஸ்தூல தேகம் அவுட் ஆயிடுச்சு, செத்து போச்சு, ஸ்தூல தேகம் செத்து போச்சு. இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு திடீர்னு ஆக்சிடென்ட்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் வெளியில வந்துடும். ஏன்னா வாசம் பண்றதுக்கு ஸ்தூல தேகம் இல்லை, ட்ரெயின்ல அடிபட்டு போச்சு, தலைகாலில் இதாகி போச்சு, சத்திரி போச்சு. இப்ப சூக்ஷ்ம தேகம் வெளியில வந்துடுச்சு. இப்ப சூக்ஷ்ம தேகத்துக்கு இன்னும் 15 வருஷம் கழிச்சுதான் அடுத்த பிராரப்தம் ஸ்தூல பாடியை கொடுக்கும். இப்போ இந்த 15 வருஷமும் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கும், பரதேசி மாதிரி, சரிய வீடு இல்லாத பரதேசி மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும். வீடு கிடைக்குமா வீடு கிடைக்குமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த வீடு கிடைச்சாதான் அந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை போகம் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து மனசு இருந்தா போதுமா, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு இந்த பாடி ஒத்துழைக்கணும். ஏன் இந்த பாடி ஒத்துழைச்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து வாய்க்குள்ளார போட முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸ்தூல தேகம் வேணும். இதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த சூக்ஷ்ம தேகம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல காத்துக்கிட்டே இருக்கும், காத்துக்கிட்டே இருக்கு. யாராவது வராங்களா யாராவது வராங்களா யாராவது வராங்களா பிடிச்சிக்கிட்டு அவங்க சரீரத்துல சவாரி பண்ணலாம் அப்படின்னு. வரவெல்லாம் எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லா அவருடைய சித்தம் என்ன இருக்குன்னா வியாபிச்சிருக்கு. இப்போ உங்க சரீரத்துல உங்க சித்தம் எங்க இருக்கு, பாடி ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, தலையில இருந்து கால் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசாசு பூத்தம் இந்த பேய் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எவன்டா வரான்னு. வரவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியும் வியாபிச்ச சித்தத்தோட வரான். அப்ப இதால உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எம்டி இல்லை, அந்த பாடி வந்து ஃபுல்லா ஆக்குபைட் பண்ணி பட்டப்படதா இருக்கு. இந்த பாடி உள்ள போகிறதுக்கு டைம் இல்லை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது, அது ரொம்ப பயந்த பொண்ணு. அந்த பொண்ணு வரும்போது ஐயோ இந்த அக்கா செத்து போயிருந்தாங்கல்ல, இங்க இந்த அக்கா பேயா நடமாடுறான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னோன்னு இது என்ன பண்ணும், வாடி வா அப்படின்னு என்ன பண்ணும், லைட்டா எதையாவது கொஞ்சோண்டு ஆட்டி விட்டுரும். ஒரு சின்ன தூணையோ இல்லை மரத்தையோ ஏதோ ஒன்று. இந்த மரம் ஆடுனோன்னு இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஐயோ பேயி அப்படின்னு என்ன பண்ணும், ஒரு அதிர்ச்சி ஒரு பயமும் வரும்போது இந்த மொத்த சரீரத்திலையும் வியாபிச்சிருந்த அந்த சின்ன பொண்ணோட சித்தமானது சூக்ஷ்ம தேகமானது சங்கோச்சத்தை அடையும். இந்த சங்கோச்சம்னு சுருங்கும் போது பயத்துல அதிர்ச்சியில ஆச்சரியத்துல இதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் போது என்ன ஆகணும், ஒரு க்ஷணம் ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு எதுக்கோ ஒரு ஆட்டத்தை பார்த்த மாத்திரத்துல டும்முன்னு ஒரு க்ஷணம் குவிஞ்சு, அப்படி குவிஞ்சு வெளியில வரத்துக்குள்ளார இந்த பக்கத்துல இருந்த பிசாசு என்ன பண்ணும், டக்குன்னு வந்து உள்ள நுழைஞ்சும் உள்ளுக்குள்ள. நீங்க என்ன பண்றீங்க, ஃபுல்லா வீடு ஃபுல்லா நீங்களா இருந்தீங்க, கொஞ்சோண்டு கிளீன் பண்ணலான்னு எல்லா திங்ஸையும் எடுத்து உங்க ஒரு ரூம்ல வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னொருத்த வந்து பாக்குறான் மற்ற ரூம்ஸ் எல்லாம் காலியா தான் இருக்கு, வீடு காலியா இருக்கு போல உள்ள புகுந்துடுறான். அது மாதிரி ஆமா இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஸ்பேஸ் கிடைச்ச மாத்திரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணிடும். இதுக்கு என்ன பேரு, பூத்த ஆவேச நியாயம், பூத்தாவேச நியாயம் அப்படின்னு பேரு. அப்போ ஒரு ஆள் உள்ள இருக்கும் போதே இன்னொரு ஆளோட சித்தம் உள்ள வர முடியும்.
இதே மாதிரி இந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரீரம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சரீரத்துக்குள்ளார ஃபோர்ஸபிளா இவனால என்ன பண்ண முடியும், அதை சுருக்கி, நமக்கெல்லாம் பயத்தினால சுருங்கி போகுது, பூத்தம் உள்ள நுழையுது. இந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, இவனுக்கு யோக சக்தி இருக்கிறதுனால அந்த ஜீவனுடைய சித்தத்தை தன்வசப்படுத்தி அதை சுருக்கி தன்னுடைய ஆளுமையினால ஃபோர்ஸபிளா இவன் என்ன பண்ணுவான், ஃபோர்ஸபிளா உள்ள போயிடுவான். போனதுக்கு பிறகு அது வேலை செய்யாது, அந்த சரீரத்துல இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இது மாதிரி பிரம்ம ராட்சஸ் நிறைய இருக்கும். நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க சாதுக்கள்கிட்டலாம், அந்த பக்கம் போகாதப்பா, எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட நேரத்தில் போய் கங்காவில் குளிச்சுக்கிட்டு இருப்பேன். கண்ட நேரத்தில் குளிப்பேன், 2 மணிக்கு 1 மணிக்கு மத்தியான நேரத்துலலாம். அப்புறம் இயர்லி மார்னிங் குளிப்பேன், நைட்டு குளிப்பேன், எல்லா நேரமும் குளிப்பேன். எதுக்கே கங்கா 2-3 இடத்துல இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தவி குளிச்சாவே கங்கால தான் குளிக்கிறதே, கங்கால தான் குளிக்கணும். அது மாதிரி அப்போ நினச்ச போது வந்து பார்த்தீங்கன்னா கங்கா மேலே ரொம்ப பிரியம். அதனால கங்காலேயே அப்பப்போ போய் நான் ஸ்நானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குற வயசான பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா நீ புரிய மாட்டேங்குது, சின்ன வயசு உனக்கு புரிய மாட்டேங்குது, பிரம்ம ராட்சஸ் நிறைய இருக்குப்பா இங்கே, பிரம்ம ராட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்துரும், அதனால சும்மா கண்ட நேரத்தில் போகாத, கண்ட நேரத்தில் குளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கவே மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம், பிரம்ம ராட்சஸ் ஒரு சரீரத்துக்குள்ளார என்ன பண்ணும், பிரவேசம் பண்ணும். அது பிரவேசம் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பர்சனாலிட்டி எல்லாம் போயிடும், அதோட பர்சனாலிட்டி தான் காரியம் பண்ணிட்டு இருக்கேன். வேதம் படிச்சது அநேகமா நானே வந்து பிரம்ம ராட்சசம் உள்ள போயிடுச்சோன்னு ரொம்ப நாளா சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தாவோட சரீரத்துக்குள்ள பிரம்ம ராட்சஸ், ஏதோ ஒரு பிரம்ம ராட்சஸ் உள்ள போயிட்டு அதுதான் பாடம் நடத்திட்டு இருக்கோம். இந்த இடியட்டுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இந்த இடியட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் எல்லாம் படிச்சு கொடுக்குறா, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை கங்கால ஏதாவது ஆயிருக்குமோன்னு தெரியல. இவன் வெளியில போனாதான் தெரியும் ஏன் இந்த பர்சனாலிட்டி என்னன்றது தெரியும் எனக்கு. எனக்கே ஒரு டவுட் இருக்கு, உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு புகுந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப இது மாதிரி யோகிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவித்தே, ஒருத்தர் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட உள்ள நுழைய முடியும். இதே நேரத்துல மரணம் அடைஞ்ச இடத்துல நம்ம திருமூலரா இருக்கட்டும், இது மாதிரி பெரியவங்க நிறைய பேர், நம்ம சங்கரரா இருக்கட்டும், ஒரு இறந்து போன பாடியில டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரவேசம் பண்ணுவாங்க. மிருதேவா மிருதே ஜீவித்தேவா பிரவேசோ பவதி, பிரவேசமானது நடக்கும். அது நேரத்துல சித்தம் அன்னு இந்திரியானி அப்பி, சித்தம் அன்விந்திரியானி அப்பி. சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்குள்ளார நுழைஞ்சோன்னு இந்த சித்தத்தை பின்தொடர்ந்து இந்திரியங்களும் கூட 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபிராணன் எல்லாமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷந்தி, இந்த சரீரத்துக்குள்ளார பிரவேசத்தை அடைகின்றன. அப்போ சித்தம் நுழைஞ்சதுன்னா சித்தத்தோட சேர்ந்து இந்திரியாதிகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைந்து விடுகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்ஷிகா மதுகர ராஜ்யம் இவ இத்தியர்த்தக. மக்ஷிகான ராணித்தேனி, பிரஷ்னோபனிஷத்துல எக்ஸாம்பிள் சொல்லுது. ராணித்தேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம்பிள், இந்த பிராணனை பற்றி சொல்லும் போது அங்கே எக்ஸாம்பிள் சொல்லுது. இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணித்தேனி மாதிரி பிரஷ்னோபனிஷத்துல சொல்றது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் பிரியுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பிராணன் போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிராணன் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, என்ன மனசு வந்து எதை பார்க்கிறதோ கடைசி தாட்ல மந்திரம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான மந்திரங்கள்லாம் இருக்குது. லாஸ்ட் மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் நான் சொல்கிறல சரம விற்த்தின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா. சரம விற்த்தின்னு என்ன அர்த்தம், லாஸ்ட் தாட். அப்ப லாஸ்ட் தாட், இந்த மனசு எதை பார்க்கிறதோ, அந்த மனசு எதை சிந்திக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க இருந்து சரீரத்துல இருந்து பிராணன் வெளியில கிளம்பும். வெளியில கிளம்புனாலும் இந்த மனசு எதை சிந்திச்சுதோ அந்த சரீரத்துலதான் இந்த பிராணன் என்ன ஆகுது, பிரவேசத்தை அடையுது. இந்த பிராணன் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளார என்ன இருக்குன்னா எல்லா சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற எல்லாம் இருக்கு. அப்ப மனசு எதை சங்கல்பிக்கிறதோ இந்த பிராணன் அதனிடத்துல பிரவேசம் பண்ணுது. பிராணனுக்குள்ளார பஞ்சஞானேந்திர பஞ்சகர்மேந்திரியம் மற்றது எல்லாம் அதுக்குள்ளார இருக்கு. அப்போ வந்து முழு ஜீவனும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பிரவேசமாகுது. இது எங்க சொல்லியிருக்கு, பிரஷ்னோபனிஷத்து சொல்லியிருக்கு. எப்படி ராணித்தேனியானது ஒரு இடத்துல உட்கார்ந்தா வேலைக்கார தேனி எல்லாம் அந்த இடத்துல உட்காரும். ராணித்தேனி எந்திரிச்சு கிளம்பி பறந்து போய் வேற எங்கேயாவது போச்சுன்னா பின்னாடியே வேலைக்கார தேனிக்கெல்லாம் பறந்து போகும்.
திரும்ப எங்க அது உட்காருதோ அதன் இடத்துல வேலைக்கார தேனி உட்காரும். அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சரீரத்துக்குள்ளார புகும்போது பிரவேசமாகும் போது கூடவே இந்திரியங்கள் சொல்லக்கூடிய மற்ற சூக்ஷ்ம தேகம் எல்லாம் 17 தத்துவங்களும் அதுக்குள்ளார பிரவேசத்தை அடைகின்றன. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட இது முடியும். இத்தியர்த்தா அப்படி இதோட பரவக்காச பிரவேசம் முடியல. ஆனா பரக்காய பிரவேசம் பண்றது சாதாரண ஆட்கள்லாம் பண்ண முடியாது, சாதாரண யோகியும் பண்ண முடியாது. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது என்ன இருக்கணும், 2 சொல்லியிருக்கோம். பந்த காரணம் சைத்தன்யமாயிருக்கணும். 2வது இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில போக்குவரவெல்லாம் வெளியில எப்படி போகும் எப்படி உள்ள வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல ஏத்தி இறக்கி பிராக்டிஸ் பண்ணவனா இருக்கணும். அப்படி பண்ணவனுக்கு மட்டும்தான் பரகாய பிரவேசம் செய்ய முடியும் அப்படின்னு முடியும். இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, எங்கேயாவது ஏகாந்தமா போகும்போது பாட்டு பாடிட்டு போறது, பாட்டு பாடிட்டு ஏதாவது சாமி பாட்டு அது இதுன்னு கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஏன் அப்படின்னா ஆட்டம் பாடிக்கிட்டு கை காலெல்லாம் அசைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே ஒரு பாட்டும் பாடிக்கிட்டு கொஞ்சம் இதா போனீங்கன்னா உங்க சைத்தன்யம் என்ன இருக்குன்னா உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். நீங்க பயந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப பயந்தா கூட இல்ல, யாரோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டாங்க டக்கு. இப்ப நானே சொல்றேன், வைத்தியமா நீங்க என்ன இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் சொன்னா அப்படியே சூம்பி போகுதுல நமக்கு மனசெல்லாம், மனசு சூம்பி போயிடும், மனசு குறுகி போயிடும். இன்னும் சாமி வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் பாடம் கேட்கறாங்க, என்னை திட்டாரு சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு என்ன ஆயிரும், மனசு அப்படியே சூம்பி போயிடும். இதான் சங்கோச்சம்னு போயிடும். இப்ப எப்படி இருக்கு எல்லாத்தோட மனசும், உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, நல்ல பிரசன்னமா இருக்கும். நம்ம இது ஏதாவது ஒரு அவமானத்திலேயோ இல்ல பயத்திலேயோ, மரண பயம் வந்தா பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே சூம்பி போயிடும். ஒரு ஆச்சரியம் வந்தா பாத்தீங்கன்னா சூம்பி போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இந்த பயத்துல நடக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா உள்ள வந்துடும். அதனாலதான் இதான் பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்றேன். பூத்தம் இயல்பா நடக்கும். ஒரு யோகி என்ன பண்ணுவான், ஃபோர்ஸபுல்லா அவன் நினைச்சதை இதை பண்ண முடியும். காட்டுக்கு இந்த மரத்தடியில தூங்குறது இதெல்லாம் இருக்குல்ல, மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா புளிய மரத்தடியில தூங்காதீங்க, இந்த மரத்தடியில தூங்காதீங்க, இந்த இடத்துல தூங்காதீங்க, அந்த இடத்துல தூங்காதீங்க எல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. வெட்ட வெளியில போய் படுத்து தூங்காதே, வெளில படுக்காது, உள்ள வந்து படு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காத்து கருப்பு ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சங்கோச்சம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஆஹா வீடு காலியா இருக்குன்னு உள்ள வந்துருச்சுன்னா வம்பா போயிடும். ராத்திரிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடும் பூத்தம். இதான் பரகாய பிரவேசம். இதுக்கு என்ன நியாயம் சொல்லுவோம், பேர் என்ன பேரு, பூத்தாவேஷ நியாயம். பூத்தாவேஷ நியாயம், பரகாய பிரவேச நியாயம் 2 இருக்கு. அறிவு.